بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர்கள் பாத்திமா ஜுவல்லர்ஸ், உஸ்மான் ரோட், NSC பாஸ் ரோட், திருச்சிவாக்கம் ஹை ரோட். மன்னர் என்ன தீர்ப்பை சொன்னார், என்ன தீர்ப்பை அந்த மக்கத்து குறைசிகளிடம் எடுத்து வைத்தார் என்று அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற போது அவரிடம் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் மிக தெளிவாக தீர்மானமாக கேட்டுவிட்டு ஹெர்குலிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இறை தூதர்கள், நீர் இறை தூதர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர் என்று கேட்டேன். இறை தூதர் என்று அவர் சொல்கிறாரே, அவர் குடும்பம் எப்படி என்று கேட்டேன். மிக அற்புதமான நல்ல குடும்பம் என்று சொன்னீர்கள். இறை தூதர்கள் எல்லோரும் நல்ல குடும்பத்திலிருந்து தான் வருவார்கள். முதல் இதுக்கு பதில் சொல்றேன். இறை தூதர்களுடைய வரலாறு எப்படின்னா நல்ல குடும்பத்திலிருந்து தான் வருவார்கள். நீ சரியா சொன்னீரு, நல்ல குடும்பத்திலிருந்து தான் அவர் வந்திருக்கிறாரு. அதாவது நபிகள் நாயகத்தினுடைய முன்னோர்கள் இது பற்றி நபி என்று யாராவது அறிவிப்பு செய்திருக்கிறார்களா என்று நான் கேட்டேன். அதற்கு இல்லை என்று சொன்னீர்கள், இல்லை என்று சொன்னீர்கள். அப்படி சொல்லியிருந்தா அவங்களை பின்பற்றி இவர் தன் நபின்னு சொல்றாருன்னு சொல்லலாம். அவர்களை பின்பற்றி தன்னுடைய முன்னோர்களை பின்பற்றி இவர் அதை கிளைம் பண்றார், தனக்கு உரியது என்று கிளைம் பண்ணுகிறார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தனக்குரியதாக ஆக்கிக் கொள்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அப்படியும் இல்லை. அவரு அப்படி அவங்க குடும்பத்தில் யாருமே தன்னை இறை தூதர் என்று சொல்லிக் கொள்ளல. அதனால அதுவும் அவர் உண்மையாளர் என்று நிரூபித்து காட்டுது. அவர் இறை தூதர் என்றதை நிரூபித்து காட்டுது. அவருடைய முன்னோர்கள் யாராவது, உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அரசர்களாக இருந்திருக்கிறார்களா, ஆட்சி செய்திருக்கிறார்களா நான் கேட்டேன். இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க இல்லைன்னு சொன்னீங்க. அப்படி யாராவது முன்னோர்கள் ஆட்சி செய்திருந்தவர்களாக இருந்தால் தானும் அப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவரிடம் வந்து அதற்கான முயற்சியாக இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னீங்க. அதனால அவர் ஆட்சி ஆளுவதற்காகவும் தன்னை அப்படி சொல்லல. ஒவ்வொன்னா அடிச்சுக்கிட்டே வர்றார். ஒவ்வொரு வார்த்தைகளாக அவர்கள் சொல்வதை வைத்து இவர் தீர்வு சொல்லி கொண்டு வருகிறார். அப்புறம் அடுத்து மக்களிடம் பொய் சொல்லக்கூடியவராக இருந்தாரா? இந்த நபித்துவம் வருவதற்கு முன்பு, நபி என்று தன்னை அறிவிப்பதற்கு முன்பு மக்கள்கிட்ட பொய் சொல்லக்கூடியவராக இவர் இருந்தாரா அப்படின்னு கேட்டா அப்படியும் இல்லை. அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னீங்க. மக்களுடைய விஷயத்தில் இப்பதான் அற்புதமா சொல்றார் திருக்கல் சொல்றாரு, மக்களுடைய விஷயத்திலேயே பொய் சொல்லாதவர் இறைவனுடைய விஷயத்தில் எப்படி பொய் சொல்வார்? ஒரு முக்கியமான பாயிண்ட் தூக்கி வைக்கிறார். மக்கள் சாதாரண மக்கள் விஷயத்திலே பொய் சொல்ல தெரியாதவர் அவர் எப்படி இறைவனை இழுத்து பொய் சொல்வாரு? அப்ப இதுவும் இறை தூதருடைய அடையாளம். இதுவும் இறை தூதருடைய அடையாளம். எளிய மக்கள் தான் அவரை பின்பற்றுகிறான்னு சொன்னீங்க. எல்லா இறை தூதர்களையும் எளிய மக்கள் தான் பின்பற்றலாம். எல்லா இறை தூதர்களையும் முதல்ல யார் பின்பற்றுவாங்கன்னா சாதாரண மக்கள் தான் பின்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க வருவாங்க. அந்த இறை தூதருடைய வலிமை தெரிந்ததுக்கு அப்புறம் மற்றவங்க வருவாங்க. ஆனா சாதாரண மக்கள் தான் பின்பற்றுவாங்க. அப்படி சாதாரண மக்கள் தான் பின்பற்றுவதுதான் இறை தூதர்களுடைய அந்த அழைப்பாக இருக்கிறது. அப்படி பார்த்தா இவரை இறை தூதர் தான் என்பதற்கான அடையாளம் பின்படுகிறது அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர. இந்திய தௌஹீத் ஜமாத் முஸ்லிம்களின் எழுச்சி மிக்க இயக்கமாக ஏகத்துவ பிரச்சார பீரங்கியான மக்கள் சக்தி இயக்கம் தாவா என்னும் அழைப்பு பணியை உலகெங்கும் கொண்டு செல்ல சேரிகள், கிராமங்கள் தோறும் முஸ்லிம் அல்லாதோர் சந்திப்புகள்,
வாரந்தோறும் மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளை சந்திக்கும் மருத்துவமனை தாவா, ரயில்வே ஸ்டேஷன், கடற்கரை, பேருந்து நிலையம் மற்றும் மக்கள் சந்திப்புகள், கோயில், சர்ச் என்று எங்கும் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் அற்புத அழைப்பு பணி. பெருமுறை கூட்டங்கள், சிறு சிறு சந்திப்புகள், முதலமைச்சர், டிஜிபி, காவல்துறை அதிகாரிகள், அமைச்சர்கள், ஆதினங்கள், பாதிரியார்கள், சாமானியர்கள் என ஆண்டி முதல் அரசன் வரை இறைவனின் வேதமான திருக்குர்ஆனை மக்களிடம் சேர்க்கும் மகாத்தான பணி. ஒவ்வொரு நகரெங்கும் இறைவேதம் அழைக்கின்றது என்ற திருக்குர்ஆன் வழங்கும் நிகழ்ச்சிகள். மாற்று மத சகோதரர்களுக்கு விருந்து உபசரிப்புடன் திருக்குர்ஆன் வழங்குதல். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கத்னா, அபிடவிட், பெயர் மாற்றம் மற்றும் மார்க்கத்தை முழுமையாக தெரிந்து நடைமுறைப்படுத்துவதற்காக பண்பட்ட மார்க்க அறிஞர்களால் நடத்தப்படும் தாவா சென்டர்கள், மார்க்கத்தை அறிந்த பின்பு தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல், விருப்பத்திற்கேற்ப திருமணத்தை நடத்தி புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தல், மாணவர்களுக்கு உலக கல்வி மற்றும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு தலைமையகத்திலேயே தங்கி கல்வி கற்றுவர உணவு, உறைவிடத்துடன் வசதி, அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் கல்வி மேம்பாட்டு நிகழ்ச்சிகள், கோடை காலத்தில் மாணவ மாணவிகளுக்கு நல்லொழுக்கத்துடன் வளர கோடைகால பயிற்சி முகாம்கள், SSLC +2 அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகைகள், வருடந்தோறும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி கற்க இலவச கல்வி கட்டணங்கள், சீருடை நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வழங்குதல், மத்திய மாநில அரசுகள் தரும் கல்வி உதவிகளை முஸ்லிம்களுக்கு பெற்றுத் தருதல், கோடை காலங்களில் மக்களின் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல்கள், மோர் பந்தல்கள், இயற்கை பேரிடர்களின் போது மக்களுக்கு சாதி மதம் பாராது உணவு, உடைகள் மற்றும் ஸ்டவ் வழங்குதல், தீ விபத்து, காவல்துறை பிரச்சனைகள், குண்டர்கள் மிரட்டல், பள்ளிவாசல் இடங்கள் ஆக்கிரமிப்பு, முஸ்லிம்களின் சொத்துக்கள் அபகரிப்பு, காவல்துறை மிரட்டல், போலி வழக்குகள், சமூக பிரச்சனைகள், கலவர அபாயம் என்று முஸ்லிம்களுக்கு எந்தவித கொடுமைகள் ஏற்பட்டாலும் இரவு பகல் பாராது எந்தவித சுயநலமும் இல்லாமல் மக்கள் சேவையாற்றும் தௌஹீத் ஜமாத்தின் தொண்டர் படை. எல்லா உயிர்களும் இறைவனால் படைக்கப்பட்டதே என்ற தாரக மந்திரத்தை பறைசாற்றும் விதமாக அவசரகால இரத்த தான உதவிகள், பயங்கரவாதத்தை எதிர்த்து மாபெரும் இரத்த தான முகாம்கள், மருத்துவ சேவைகள், ஏழை மக்களுக்கு மருத்துவ உதவிகள், கேட்பாரற்று கிடக்கும் அனாதை முஸ்லிம் ஜனாசாக்களை முறையாக அடக்கம் செய்தல், முஸ்லிம்களுக்கு குடும்ப பிரச்சனைகள், கொடுக்க வாங்கல் பிரச்சனைகள், தலாக், குலா பிரச்சனைகள் என அனைத்து குடும்ப பிரச்சனைகளையும் தீர்க்கும் சரியத் தீர்ப்பாயம், நவீன முறையில் இஸ்லாத்தை எத்தி வைக்க உலக மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வின் டிவியில் ஒரு நாளைக்கு 2 முறை மார்க்க பிரச்சாரங்கள், intjonline.net, intj.in என்று நவீன வெப்சைட்கள், மார்க்க பிரச்சார சிடிக்கள், டிவிடிக்கள், மார்க்க முதல் மக்கள் பிரச்சனை வரை துணிவுடன் எதிர்கொண்டு இதுவரை இல்லாத புது மாதிரியாக சமுதாய மக்கள் ரிப்போர்ட் என்ற வார இதழ், தொலைபேசி மூலமாகவும் போஸ்ட்கார்ட் மூலமாகவும் கேட்கப்படும் மார்க்க சந்தேகங்களுக்கு மிக சிறந்த அறிஞர்களால் விளக்கப்படும் பதில்கள், தன்னலம் பாராத மக்கள் தொண்டாற்றக்கூடிய மாபெரும் தௌஹீத் சொந்தங்களை சேர்ந்த இந்த மாபெரும் மக்கள் சக்தி இயக்கத்திற்கு உங்களின் ரமலான், சதகா, ஜகாத் மற்றும் ஃபித்ரா தொகைகளையும் மற்றும் அன்பளிப்புகளையும் வாரி வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இந்திய தௌஹீத் ஜமாத்திற்கு வெளிநாட்டில் இருந்து எந்த அரசாங்கத்திடமிருந்தோ, எந்த அமைப்புகளிடமிருந்தோ, எந்த தனி நிறுவனங்களிடமிருந்தோ எந்தவித ஒரு துளி பைசாவும் பெறுவதில்லை என்பதையும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் அந்தந்த வகைக்கு வேண்டும் என்று குறிப்பிட்டால் அந்தந்த வகைக்கு செலவிடப்படும் என்பதையும் உறுதியாக சொல்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தில் உங்களின் செல்வங்களை அள்ளி அள்ளி தாருங்கள். எங்களின் சமுதாய பணி மேலும் மேலும் மக்களுக்கு தொடர ஊக்குவீங்கள் என்று. அது இறை நம்பிக்கை. அதே போல இறை நம்பிக்கையை முழுமையடையும் வரை ஏதாவது அது வளர்ந்து கொண்டு போகுதா அப்படின்னு நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. அது வளர்கிறதா தேய்கிறதா அவங்க கூட்டம் அப்படின்னு கேட்கிறப்ப நீங்க சொன்னீங்க இல்ல வளர்ந்து கொண்டு இருக்கிறது, அந்த கூட்டம் வளர்ந்து கொண்டிருக்குன்னு சொன்னீங்க. இறை தூதர் எது இஸ்லாத்தை அதாவது சத்தியத்தை வைக்கின்ற போது அவர்களுடைய கொள்கை பூர்த்தி அடைகின்ற வரையிலும் அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதுவும் இறை தூதருடைய அடையாளம். அப்புறம் மோசடி செய்வாரன்னு கேட்டேன். ஏதாவது மோசடி செஞ்சிருக்கிறாரா, ஏதாவது செய்திருக்காருன்னு கேட்டேன்.
அந்த மாதிரி எதுவும் செய்ததில்லைன்னு சொன்னீங்க. இறை தூதர்கள் ஒரு காலத்தில் மோசடி செய்ய மாட்டாங்க, அதுவும் அவரிடம் இருக்கிறது. அவர் என்ன செய்ய சொல்றாருன்னு கேட்டேன். என்ன செய்ய சொல்றாரு? அப்படி என்ன உங்களை செய்ய சொல்றாருன்னு கேட்டேன். அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று கட்டளையிட்டு சிலை வணக்கத்தை விட்டு உங்களை தடுக்கிறார். மேலும் தொழுகை, வாய்மை, நல்லொழுக்கம், உறவை பேணுதல் போன்றவற்றை நற்பண்புகளை ஏவுகிறார் என்று கூறினீர். நீ கூறுவவற்றை அனைத்தும் உண்மையாக இருந்தார். இப்ப நீ சொன்னது அத்தனை உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்க. அப்படி இருந்தால் என் இரு கால்களுக்கும் இடையிலே கீழ் உள்ள இவ்விடங்களை அவர் சொல்றார், அந்த மன்னர் சொல்றாரு, என் கால்களுக்கு கீழ் இருக்கிற இந்த இடம் இருக்குது, இந்த இடம் வரையிலும் அவருடைய வாள், அவருடைய ஆட்சி பரவும், அவருடைய ஆட்சி பரவும் அப்படின்னு சொல்றார். நிச்சயமாக அவர் கண்டிப்பாக தோன்றுவார் என்று எனக்கு தெரியும். அவர் தோன்றுவார். இதே மாதிரி இன்னொரு மன்னர் சொல்றாரு, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. கண்டிப்பாக இவர் தோன்றுவார் என்று தெரியும். ஆனா நான் உறுதியா நம்பினேன். ஆனால் அவர் உங்களிலிருந்து வருவார் நான் நம்பல. இந்த காட்டு முன்னாடி கூட்டத்திலிருந்து வருவாங்க நான் நம்பல. அதான் அர்த்தம். காட்டு முன்னாடியிலிருந்து வருவார் என நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவரை சென்றடையும் வழி எனக்கு தெரிந்திருப்பேன். சிரமம் மாறாத அவரை சந்திப்பேன். நான் அவர் அருகில் இருந்து அவருடைய கால்களை கழுவுவேன் என்று அந்த அரசர் சொல்றதாக இந்த சம்பாஷணை முடிவடைகிறது. இந்த சம்பாஷணை முடிவடைகிறது. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? இது நடந்து கொண்டிருக்கின்ற போது என்ன வருதுன்னா, முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதுவரை அனுப்பி லெட்டர் கொடுத்து அனுப்புறாங்களே கிர்கில் மன்னனுக்கு, அந்த புஸ்ரா கவர்னர் வழியாக. அந்த கவர்னர் மூலியமாக அந்த லெட்டர் கிஸ்ரா அவர்களுக்கு, கிர்கில் அவர்களுக்கு வந்து சேருகிறது. கைசர் அவர்களுக்கு வந்து சேருகிறார். அந்த வந்து சேர்ந்த உடனே அந்த கடிதத்தை மன்னர் எடுத்து படிக்கிறார். மக்கள் மத்தியிலே படிக்கிறார். டிக்ளேர் தானே, கூப்பிடுறதானே செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அழைக்கிறாங்க இல்லையா, இஸ்லாத்தில் அழைப்பதை நோக்கி சப்தமிட்டு படிக்கிறார். படிச்ச உடனே மக்களிடம் பயங்கரமான கூச்சலும் குழப்பமும் நிலவ ஆரம்பித்தது. அந்த சபையோரிடம் நிலவ ஆரம்பித்தது. உடனடியாக எங்களை எல்லாம் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற சொல்லிவிட்டார்கள். எங்களை வெளியேற சொல்லிட்டாங்க. நான் வெளியில வர்றப்ப அந்த என்னுடைய தோழர்களிடம் நான் சொன்னேன், ரோம்களின் மன்னர் கூட அவரை கண்டும் அஞ்சும் அளவு. ரோம் தான் அன்றைக்கு பெரிய வல்லரசு. ரோமும் பாரசீகம்னா வல்லரசு. அப்படி வல்லரசாக இருக்கின்ற அரசர்கள் கூட இவரை கண்டு அஞ்சுகிறார்கள் என்றால், பாரசீகம் கூட இவர் கையில் வந்துருச்சு, ரோம் கையில் வந்துருச்சு. அப்ப இவரை பார்த்து அஞ்சுகிறார்கள் என்றால் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அபு கபிசாவின் பேரனுடைய காரியம் உறுதியாக்கிவிட்டது. அபு கபிசாங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் வழி பாட்டனார். இவங்க முன்னாடியே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. இவரு சிலை விளக்கக்காரராக இருந்த இவருக்கு அவர் வணிக தலமாக சிரியா மற்ற இடங்களுக்கு போறப்ப அவங்க கிறிஸ்தவத்தின் பால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி அவங்களை கூப்பிட்டு அவரை அழைத்து அவருடைய பேர் சொல்லுகிறார் அபு சுஃபியான், அபு கபிசாவின் பேரனுடைய காரியம் உறுதியாகிவிட்டது அப்படின்னு இப்படியே அந்த தோழர்கள் மத்தியில் அவர் சொல்லுறார். அது தொடர்ந்து சொல்றார், இது அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்துக்கு பின்னாடி அறிவிக்கின்ற அறிவிப்பு. இதெல்லாம் இது அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பின்பு அறிவிக்கக்கூடியதை புகாரி இமாமும் முஸ்லிம் இமாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த ஹதீஸ். அப்போது அல்லாஹ்வின் தூதர் விஷயத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என நம்பிக்கையுடன் இருந்தேன். முடிவில் அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அருள் செய்தார் என்று அபு சுஃபியான் இதை முடிக்கிறார். இத நடந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறார். இதுல நமக்கு பலவிதமான படிப்பினைகள், நிறைய படிப்பினைகள் அல்லாஹ் சொல்றான். அதாவது நபித்துவம் என்பதனுடைய சாராம்சத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 25 நபிமார்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். திருமறை குர்ஆன்ல கூறக்கூடியவங்களை மட்டுமே எடுத்துக்கிறீங்க. ஏன் மற்ற நபிமார்கள் லட்சத்துக்கு மேற்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க, எத்தனை நமக்கு தெரியல, உறுதியிட்டு சரியாக கணக்கு சொல்ல நம்மளால தெரியல. ஆனால் எந்த கோபுரத்துக்கும் எந்த நாடுகளுக்கும் எந்த இடத்துக்கும் நபிமார்கள் அனுப்பப்படாமல் இருந்ததில்லைன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. அதனால எத்தனை பேர் வந்தாங்கிறது நமக்கு சரியான கணக்கு இல்லை. ஆனால் 25 நபிமார்களை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லுகிறார். அந்த திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய 25 நபிமார்கள்
அத்தனை பேரையும் வரிசைப்படுத்துங்க. வரிசைப்படுத்துறப்ப பாத்தீங்கன்னா நீங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இவங்க 2 பேரையும் நீங்க அரசர்களா பார்ப்பீங்க, அவங்க மன்னர்களாகவே பார்ப்பீங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னராகவே இருப்பார், அவருடைய மகனான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மன்னராகவே இருப்பார். 2 பேரும் மன்னராக பார்த்தீர்கள். அடுத்து அப்படியே வாங்க, எந்த நபிமாராவது மன்னரா தென்படுறாரா? எந்த நபிமாராவது ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாரா? எந்த நபிமாராவது அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு நபியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார், போராடி ஒரு நாட்டினுடைய மன்னராக மாறினார் அப்படின்னு பார்த்தா இருக்காது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் மன்னராகல, அமைச்சரானாங்க. அதுவும் போராடி போர் புரிந்து இவருக்கு பின்னால் ஒரு பெரிய படை இருந்து எதிரிகளுடைய படையை வீழ்த்தி அப்படி அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை அப்படி இல்லை. அவர் நன்மையா கனவுகளுக்கு நல்ல தீர்வு சொன்னார்கள். அதனால அரசன் கூட்டிட்டு சொல்றாரு. அவருடைய மதிநுட்பத்தை பார்த்துவிட்டு, அறிவாற்றலை பார்த்துவிட்டு தன்னுடைய அமைச்சரவையில அமைச்சராக மாற்றிக்கொள்கிறார்கள். அவங்க வரலாறு தனி. இதை தவிர நல்லா எடுத்து யோசனை செய்து சொல்லுங்க பாப்போம். யாராவது போராடி மன்னராக பொறுப்பேற்றிருக்கிறார்களா? யாராவது இருக்காங்களா? நபிமார்கள் மூசா நபியை சொல்லலாம். மூசா நபி போராடினார்கள். தன் மக்களை அழைத்து வந்தார்கள். ஆனால் ஒரு நாட்டை பிடிச்சாங்களா? இல்லையா? அங்கிருந்து தப்பிச்சு தான் ஓடினார். அங்கிருந்து தப்பிச்சு தன்னுடைய படையை கூட்டிக்கிட்டு தன் மக்களை கூட்டிக்கிட்டு ஓடுனாங்க. கடலை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. உள்ள மூழ்கடிக்கப்பட்டான். அப்புறம் இது வரலாறு, குர்ஆன் கூறக்கூடிய வரலாறு. அப்படி இல்லாம நம்ம எதையே பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அத்தனை முன்மாதிரிகளும் அல்லாஹ் கொண்டு வச்சிருக்கான். அத்தனை முன்மாதிரி. ஒரு ஆட்சி அதிகாரமா, அதற்கும் அவர்தான் முன்மாதிரி. ஒரு நபித்துவமா, அதற்கும் அவர்தான் முன்மாதிரி. ஒரு குடும்ப தலைவனா, அதற்கும் அவர்தான் முன்மாதிரி. ஒரு பொருளாதார நிபுணனா, அதற்கும் அவர்தான் முன்மாதிரி. எதை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள ஒரு முன்மாதிரி கொண்டு வைக்கிறான். எதுக்குன்னு சிந்தனை செய்து பார்க்க முடியுதா? எதுக்கு இது அத்தனையும் ஏன் கொண்டு வந்து அவங்கள்ட்ட வைக்கணும்? அவங்கள்ட்ட கொண்டு எல்லாத்தையும் ஏன் கொடுக்கணும்? ஏனென்றால் அவர்களுக்கு பின்பு எந்த நபிமார்களும் வரமாட்டார். ஏன் அத்தனையும் கொண்டு வந்து ஒரு சீராக ஒரு நபித்தை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் குவிக்கிறான் என்றால் அதற்கு பின்பு எந்த நபிமார்களும் வரமாட்டார். காத்தம், முத்திரை, இறுதி செய்யப்பட்டவர்கள். அவ்வளவுதான். ஒரு பில்டிங்களுடைய கடைசி செங்கக்கல் ஈமான் என்ற அந்த உறுதியான கட்டடத்தினுடைய கடைசி செங்கக்கல் யாருன்னா அல்லாஹ்வுடைய ரசூல். அதோட முத்திரை விட்டு விட்டது, முடிவடைந்து விட்டது. இதற்கு மேல் எந்த நபிமார்களும் வரமாட்டார்கள். இந்த பேருண்மையை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப வரக்கூடிய குழப்பங்கள்ல இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இந்த உண்மை நாம் உள்வாங்கி ஆக வேண்டும். பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா இங்கதான் ஆரம்பிக்குது. எல்லாருமே பிரச்சனை எங்க கொண்டு வைக்கிறாங்கன்னா இங்கதான் கொண்டு வைக்கிறாங்க. இப்ப யாரெல்லாம் தன்னை நபிமார்கள் என்று அறிவித்துக் கொண்டார்களோ, பின்னாடி முசைலமாவுல இருந்து நிறைய பேர் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்திலே ஆரம்பிக்குது பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் அறிவித்துக் கொண்ட அத்தனை பொய்யான நபிமார்களும் இல்லாமலாக்கப்பட்டாங்க. ஆனால் சென்ற நூற்றாண்டு, அதற்கு முந்தைய நூற்றாண்டு, அதற்கு முன்னால உள்ள 2 நூற்றாண்டுகள் முன்னாடி வந்தவர்களும் அதுல ஒரு நூற்றாண்டை சேர்ந்தவன் நம்ம நாட்டை சேர்ந்தவன். சரி இல்லையா? யாரு? மிர்சா குலாம் அஹமத் காதியான். காதியான்ங்கிற ஊர்ல பிறந்தவர். அவர் பேர் மிர்சா குலாம் அஹமத். இந்த ஆள் தன்னை நபின்னு அறிவித்துக் கொள்ளக்கூடிய சூசகம் இருக்குது பாருங்க. அது ரொம்ப முக்கியம். ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அதுல நாமும் வீழ்ந்து விடக் கூடாது என்பதற்காக நான் இதை சொல்றேன். அந்த ஆளு மிக தெளிவாக அல்லாஹ்வை மறுக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கல. அல்லாஹ்வை மறுத்தது இல்லாத சரி அல்லாஹ்வையாவது சொல்லுவார்கள், நபிமார்கள் சொல்வார்கள் என்ற ரீதியில வரும். ஆனால் இந்த ஆள் கையை வைக்கிற விஷயம் என்ன தெரியுமா?
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதில் ஒன்றை கூட நான் விட்டு விடுவேன் என்றால் நான் ஈமானுடையவனாக மாற மாட்டேன். இப்படியே சொல்றாங்க. எப்படி வைக்கிறார்? நான் ஈமானுடையவனாக மாற மாட்டேன். அது எப்படி ரசூலுல்லாஹ் இல்லாம நானா நடந்து நினைச்சு கூட பார்க்க முடியுமா? முதல்ல மிக அற்புதமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் கருத்தை சேர்ப்பித்தவர், நிறைய விவாதங்கள் புரிந்தவர். யாரு கூட? கிறிஸ்துவர்கள் கூட விவாதம் புரிந்தவர். கிறிஸ்துவர்கள் இவர் விவாதத்துக்கு வர்றாங்கன்னா கிறிஸ்துவெல்லாம் பயந்துட்டாங்க. பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷுடைய ஆட்சி அதிகாரம் அப்ப அந்த ஆட்சி அதிகாரத்தில் என்ன ஆர்டர் பாஸ் பண்ணாங்க? இவர் கூட எந்த ஆர்ச்சி பிஷப்பும் பிஷப்புகளும் கிறிஸ்துவத்தை பற்றி இஸ்லாத்தை பற்றி விவாதம் புரியக்கூடாது. அந்த அளவுக்கு முதலில் அற்புதமாக முழுமையாக குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதில் தெளிவாக மக்கள் மத்தியிலே கருத்துக்களை கொண்டு போய் எடுத்து வச்சதுல முதன்மையானவராக தென்பட்டவர் இன்சாக்கலாமா. ஆனா அழகா படிப்படியா எப்படி கிறிஸ்துவம் உடை தெரியுமோ, எப்படி பிரிட்டிஷ் குறித்தாலுமோ அப்படி உள்ளே புகுந்து நீனே சாதாரண நீ எல்லாம் நபித்துவத்துக்குள்ள எல்லாம் உங்ககிட்ட தென்படுறதா அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே ஏற்பட்ட விளைவு என்ன? தன்னைத்தானே முதல்ல மஹ்தின்னு அறிவிச்சார். முதல்ல மஹ்தி இமாம் தெரியுதா? யாவும் இருக்கா? யாரும் அதாவது கடைசி இந்த ஆன்டி கிறிஸ்துவாங்க அந்த நேரத்திலே மஹ்தி இமாம் அவர்கள் வருவார். அதுக்கப்புறம் மசேஹ்னு சொல்ல அறிவித்தார். மசேஹ் யாரு? ஈசா நபி மசேஹ், அந்த மசேஹ் நான் தான் அப்படின்னு அறிவிச்சார். அப்புறம் கடைசியா தான் அஹமத் அப்படின்னு அறிவிச்சார். என்னடாப்பா அகமது? குர்ஆன்ல கூறப்பட்டிருக்கிற அகமது யார் தெரியுமா? அது நான் தான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அகமது என்ற ஒரு பேர் உண்டு. முஹம்மது நபி அவர்களுக்கு அகமது என்ற ஒரு பேர் உண்டு. என்ன? அந்த அகமது நான் தான் அப்படின்னு அறிவித்தான். இப்படி படிப்படியாக அறிவித்த பின்பு தன்னை முற்றிலுமாக ஒரு நபி என்று அறிவித்துக் கொண்டு வெளியில கிட்டத்தட்ட அவரை பின்பற்றக்கூடியவர்களும் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். அவர்கள் காவியர்கள் என்று ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்களும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன் காஃபிர்னு சொன்னாங்கன்னா, இறுதி நபிக்கு பின்பு ஒரு நபி வரமாட்டார்கள். அப்படி எவன் அதை நம்புகிறானோ அவன் காஃபிர் தான். எதை அவன் நம்புறானோ அப்படி நம்பக்கூடியவன் காஃபிர். நம்ம அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பின்னாடி ஒருத்தர் நம்மளை தெளிவுபடுத்துவார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நௌதுபில்லாஹ் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் தடுமாறி விட்டோம், வழி தவறிவிட்டோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக நான் இந்த இடத்துல இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு தெளிவாக தீர்மானமாக ஒரு கிறிஸ்துவ மன்னனுக்கு தெரிந்த உண்மை, ஒரு நபித்துவம் என்பது என்னவென்பதற்கான முழு அடையாளமும் அவரிடம் காணப்பட்டது என்று ஒரு கிறிஸ்துவ மன்னன் சொல்றாராம். ஒரு அற்புதமான ஒரு அடையாளம் சொல்லப்படுகிறது அங்க. சும்மா சாதாரண விஷயம் அல்ல. அப்படி தனக்குத்தானே தன்னகத்தை சகலத்தையும் கொண்ட ஒரு நபி, சகலத்துக்கும் எடுத்துக்காட்டு, ஒட்டுமொத்த முன்மாதிரி, எல்லாத்துக்கும் முன்மாதிரி. எல்லாம் ஒரு விஷயத்துக்கு தான் அவர்கிட்ட போகணும், இன்னொரு விஷயத்துக்கு இன்னொரு ஆள்கிட்ட போகணும், கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தான் முன்மாதிரி. அப்படிப்பட்ட முன்மாதிரி இருந்ததுனாலதான் தெளிவாக எடுத்து வைக்க முடியும், தெளிவாக எல்லாத்தையும் எடுத்து வைக்க முடியும். யாருக்காகவும் அச்சப்படல, யாரும் என்ன சொல்லிவிடுவார்களோ என்று நினைக்கல. அல்லாஹ் இவர் அவசியம் சொல்றதை சொல்றாரு, எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் அருள் செய்தான். அல்லாஹ் மிகப்பெரிய அருள் செஞ்சிட்டான், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற போது ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டு, ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டு. இதுல அப்புறம் அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதை பார்த்தீங்கன்னா, அந்த அமைச்சரவைக்கு அரசவைக்கு இந்த திகியார் அல்லாஹ் தான் போறாங்க. அவங்களை அழைத்து பெரும் செல்வத்தையும் உயர்ந்த ஆடைகளையும் கொடுத்து கௌரவிக்கிறாங்க. ரொம்ப கௌரவம் கொடுத்து, அவங்க தூதுவருக்கு ரொம்ப கௌரவம் கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து நீங்க கொண்டு போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்து விடுங்கள்
அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா வர்ற வழியில இந்த ஹுதாம்ங்கிற ஒரு கிளை அவனுக்கு வழிப்பறிக்கிறாங்க. இந்த வழிப்பறி கொள்ளைங்கிறது அநியாயத்துக்கு இருந்துச்சு அந்த நாட்டில். அந்த நாட்டினுடைய தொழிலே தான். அந்த வேற எதுவும் தெரியாது, நாடோடிங்க டக்குன்னு அடிச்சுட்டு போய் இன்னொரு இடத்துல இருந்துக்குவாங்க. இதுதான் அந்த மக்களுடைய தன்மை. அப்போ வழிப்பறி பண்ணிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி வந்து சேருது. உடனே ஒரு 500 வீரர்களை அனுப்பி ஸாத் இப்னு ஹாரிஸா அவர்களுடைய தலைமையில போய் கைப்பற்றிட்டு வர்றாங்க. போறப்ப லாபம் அதிகம், கொஞ்சம் மூல பொருள் தான் போச்சு. கடைசியில் எல்லாம் எண்ணத்தெல்லாம் கொண்டு வராங்க. 1000 ஒட்டக, 5000 ஆடுகள், ஒரு 100 கைதிகள், எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்படுகிறது. ஆனா கொண்டு வந்தோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாத்தையும் வான் பண்ணிட்டு, ஏற்கனவே ஒப்பந்தம் அடிப்படையில் நீங்க இருக்கிற குழு, நீங்க வந்து இப்படி செய்யலாமா, எந்த மூமின்களுக்கு இல்ல, எந்த மக்களுக்கு நீங்க வழிப்பறி செய்யக்கூடாது அப்படின்னு பயங்கரமா வான் பண்ணிட்டு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து திருப்பி அனுப்பி வைக்கிறார். அடுத்த கடிதம் யாருக்கு எழுதப்படுகிறது என்றால் பஹ்ரைனுடைய ஆளுநருக்கு அடுத்த கடிதம் எழுதப்படுகிறது. எப்பவும் மாறிய அல் முன்திர் இப்னு சாவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த அல் முன்திர் இப்னு சாவியா என்று சொல்லக்கூடிய அந்த பஹ்ரைனுடைய ஆளுநருக்கு இது எழுதப்படுகிறது. இஸ்லாத்தை நோக்கி நேரடியான அழைப்பு தான், இதெல்லாம் சாதாரணமான இல்ல, சும்மா நேரடியாக அழைப்பு தெரிவிச்சு, நீ இஸ்லாத்தின் பக்கம் பாருங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், முஹம்மது ஆகிய என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறேன். ஆக நீங்க இதை ஏற்றுக்கிறதுனா நீங்க உங்களுக்கு மிக மோசமான நரகம் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த பகுதியினுடைய ஆளுநராக உங்களை நியமிச்சு ஆட்சி அதிகாரத்தை, எந்த ஆட்சியும் இங்க இல்லை. ஆனா இன்னொரு அர்த்தம் சொல்லி அனுப்புறாங்க பாருங்க, நான் உனக்கு ஆட்சி அதிகாரத்தை தருவேன் என்றெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. சொல்லி அனுப்புறப்ப இந்த இப்னு ஹஸ்ரம், இப்னு ஹஸ்ரமி அவங்க தான் இதை கொண்டு போறாங்க, இந்த கடிதத்தை கொண்டு போறாங்க. திருப்பி அவர் பதில் கொடுத்து அனுப்புறாரு. அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் கடிதம் பஹ்ரைன் நாட்டு மக்களுக்கு படித்து காட்டினீங்க. அவர் ஆளுநர் அனுப்புறாரு, நான் பஹ்ரைன் நாட்டு மக்களுக்கு உங்களுடைய கடிதத்தை அப்படியே நான் படிச்சு காட்டினேன். மக்கள் அவர்களின் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் சிலர் வந்து அல்ஹம்துலில்லாஹ், இவரும் ஏற்றுக்கிட்டதுனால தான் நான் படிச்சு காட்டுறாரு, இவர் ஏற்றுக்கிட்டதுனால படிச்சு காட்டுறாரு. என் நாட்டில் மஜூசிகளும் யூதர்களும் இருக்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என எனக்கு கட்டளை பிறப்பீங்க. ஆக கொடுத்த கடிதத்துக்கு கீழ்ப்படிஞ்சாச்சு. கீழ்ப்படிஞ்சிட்டு நீங்க எனக்கு கட்டளை பிறப்பீங்க, நான் என்ன செய்யணும், நான் மன்னர், எனக்கு நீங்க தானே சொல்லணும், நீங்க சொல்லுங்க அப்படி என்று சொல்றாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி லெட்டர் எழுதுறாங்க. அளவற்ற அல்லாஹ்வின் நிகழ்த்த அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது முன்திர் இப்னு சாவிற்கு எழுதி கொள்வது, நீங்கள் உங்கள் கூட்டத்தினருக்கு செய்த பரிந்துரையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களுக்குரிய அனைத்து உரிமைகளையும் அப்படியே கொடுத்து விடுங்கள். உங்களை வந்து நான் ஆளுநர் நியமிச்சிட்டேன், பரிந்துரை செய்து விட்டேன், அதனால அவங்களுக்குள்ள உரிமைகளை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அவர்களில் குற்றமிழைத்தவர்களை மன்னித்து விட்டேன், நீங்களும் மன்னித்து விடுங்கள். யாரெல்லாம் அதில் குற்றமிழைத்து தவறாக பேசினார்களோ அவர்களை நான் மன்னிச்சுட்டேன், நீங்களும் மன்னிச்சிருங்க. நீங்கள் சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நாம் உங்களை அப்பதவியிலிருந்து அகற்ற மாட்டோம். இப்ப பதவி கொடுத்தாச்சு, நாடு பிடிபடவே இல்லை, ஆனா பதவி கொடுக்கப்பட்டு அந்த நாட்டினுடைய கவர்னர் இவங்க கவர்னராக மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு காலமெல்லாம் நாம் உங்களுக்கு பதவியிலிருந்து அகற்ற மாட்டோம். யார் தன் யூதர் அல்லது மஜூசிகள் மதத்திலே நிலையாக இருந்து விடுகிறாரோ, யார் யூதர் அல்லது மஜூசிகள்னா நெருப்பு வணங்கிகள், நெருப்பு வணங்கிகளுடைய மதத்திலே நிலையாக இருந்து விடுகிறாரோ அவர்கள் ஜெசியா வரியை செலுத்த வேண்டும். ஏற்கனவே நான் இந்த ஜெசியா வரியை பற்றி உங்கள்கிட்ட விளக்கியே சொன்னேன். என்ன விளக்கி சொன்னேன், அவர்கள் அவர்களுடைய மதத்திலே இருந்து கொள்வதாக இருந்தால் இருந்துக்கலாம், எந்த விதமான இதுவும் சில மார்க்க அறிஞர்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் விமர்சனம் பண்ணி நிறைய அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னுடைய நாட்டில் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு, ரசூலுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல யூதர்களும் இருந்தார்கள், நெருப்பு வணங்கிகளும் இருந்தார்கள், இணை வைப்பாளர்களும் கூட இருந்தாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே ஆகணும் என்ற எந்த கட்டாயத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஏற்படுத்தல. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வலிமை இருந்தது, வாழ்வலிமை இருந்தது, வீரர்கள் இருந்தார்கள். அவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொண்டு செயலாற்றக்கூடிய அத்தனை தோழர்கள் இருந்தார்கள். ஆனால் எங்கேயும் வாழ வச்சு வெட்டல, இஸ்லாத்தை வெட்டுக்கிறே இல்லையான்னு சொல்லல. இன்றைக்கு மேலை நாட்டவர்கள் இஸ்லாத்தின் மீது பரப்புகின்ற கற்பனைகள்ல ஒண்ணு என்ன தெரியுமா, வாழை வைத்து இஸ்லாத்தை
ஏற்றுக்கொள்ள சென்றார்கள். ஏன் நம்ம நாட்டில் கூட இன்றைக்கு கூட ராமகோபாலன் சொல்லிட்டு இருக்கிறார். என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? ஒரு கையில வந்து குரான், இன்னொரு கையில வாள் ஏற்றிக்கிட்டே போனானுங்க. அப்படியே எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டானுங்க. வாளுக்கு பயந்து குரானை ஏற்றிக்கிட்டானுங்க. அதனால வந்து இஸ்லாத்துக்கு அப்படித்தான் வந்தாங்க. இந்தியாவில் ஃபுல்லா இஸ்லாம் அப்படித்தான் பரவுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம திருப்பி என்ன கேட்க வேண்டியது இருக்கு? எவ்வளவு காலம் தான் ஒருத்தன் வாழையும் குதிரையும் வச்சுட்டு அலையிறது? Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prasivakam High Road. NSC Boss Road, Uzainia Jewellers. தரமான தங்க நகைகள், புத்த டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Uzainia Jewellers. Uzainia Jewellers 168 NSC Boss Road, சென்னை 79. நம்பிக்கையோட பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவரு பிஸியா வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப பிஸி ஆயிடுவாரு. கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆன்லைன் ட்ரேட் பண்ணி தங்க வாங்கி சேமிக்கிறாரு. கிரேட் வெஞ்சர்ஸோட புரிய வைக்கும் தன்மை, கைட் பண்ற விதம், அணுகுமுறை எல்லாமே இன்வால்வ் ஆக வச்சது, சம்பாதிக்க வச்சது. நானும் இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்க வாங்கி சேமிக்கிறேன். நாளைக்கு இவ பெரியவானா பண பிரச்சனையும் பெருசா வளர்ந்துடக்கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. புதிய தொடக்கம் அல்சபா டிராவல். சென்னையிலிருந்து மதுரை முருகர் வழியாக சிவகாசிக்கு அதிநவீன தொகுப்பு பேருந்து அல்சபா டிராவல். தொடர்புக்கு 9500703131. ஆலிம் முகமது சாலை கல்வி குழுமத்தின் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். முபாரக் டெக்ஸ்டைல்ஸ் அனைத்து விதமான சில்லர் மெட்டீரியல் மற்றும் புடவைகள் மொத்தமாகவும் சில்லறையாகமான சிறந்த இடம் முபாரக் டெக்ஸ்டைல். எண் 190 அண்டர்பலாக்கன் ஸ்ட்ரீட், மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 9791095546 955175864.